ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயம் அதிகமான பிரச்சனையை நீ பார்க்குற. அதிகமான பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரதை நீ நிச்சயமாக உணர்ந்து நீ என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சிட்ட? நம்ம வாழ்க்கையே பிரச்சனையாக தான் மாறுமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்ட. உன்னை சுற்றி எது கிடைச்சாலும் இப்போல்லாம் உனக்கு பெருசாக தெரியுறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே முடிய மாட்டேங்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு முடிஞ்சது, இதுலேருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு கவலைப்படுற. எல்லா விஷயத்தையும் நீ தூக்கி வச்சிருக்கிறதுனால தான் கவலையும் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கவலை அப்படிங்கிறது என்றைக்குமே நிரந்தரமானது இல்லை. கவலை அப்படிங்கிறது வரும் போகும். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, கவலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதும் தூக்கி வச்சுக்காம கீழே விடுறதும் உன் கையில் தான் இருக்குது. அதை ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறேனே. ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த நாட்டோட ராஜா போயிட்டு அந்த முனிவர்கிட்ட, எனக்கு அதிகமான கஷ்டம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா கொள்ளடிக்கிறதுக்காக வராங்க. ஒரு பக்கம் பார்த்தா என்னோட துரோகிகள். இன்னொரு பக்கம் பார்த்தா என் நாட்டை அபகரிக்கிறதுக்காக வராங்க. நான் என்னத்தை தான் செய்கிறதுன்னு எனக்கு புரியல. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த முனிவர்கிட்ட. முனிவர் கண்ணை முழிச்சு வந்து பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை வந்து ராஜா கையில் கொடுத்துட்டு அவர் கண்ணை மூடி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப நேரம் ஆகுது. ராஜா சொல்கிறாரு, ஐயா, என்னால் இதுக்கு மேலே இந்த கல்லை தூக்க முடியல, ரொம்ப கனமாக இருக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு தெரில, இந்த கல்லை எவ்வளோ நேரம் தான் நான் தூக்கி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது திடீர்னு கண்ணை முழிச்சு அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் உன்னை தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லையே, நான் உன்னை தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு திருப்பியும் கண்ணை அப்படியே மூடிடுறாரு. அப்போது இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் கஷ்டம் வரும்போது தூக்கி வச்சுக்கிறதும் இறக்கி விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. சில பேர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தாலும் அது பெரிய கஷ்டமாகிற மாதிரி காட்டிப்பாங்க. அதனால அவங்கவுங்க கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிறது தோணும், ஆனாலும் அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நான் மட்டும் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று, கஷ்டம் அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் சரி, தலைக்கு மேலே ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எது கஷ்டம் எது சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தானே தவிர எதுவுமே ரொம்ப நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தாது. நீங்களாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்குது, ஏது விஷயம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் நான் தான் என் குடும்பத்தை தூக்கி காக்கிறேன், என் குடும்பத்தையே நான் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்து தாங்குறேன்னு நினச்சி வராத பிரச்சனையை கூட வந்துருமோன்னு நினச்சி கஷ்டப்படாதீங்க. புரிஞ்சுதான் நான் என்ன சொல்கிறேன்னு? நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்பங்களை தரதும் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை தரதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல வழியை காட்டுனா நல்ல விஷயங்களை பிடிச்சிக்க தெரியணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எப்போதுமே ஐயோ கஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு நினச்சா கஷ்டம் தானே வரும். எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதானே உங்களுக்கு கிடைக்கும். நல்லதை விரும்புங்க, நல்லது கிடைக்கும். கெட்டதை விரும்பாதீங்க, கெட்டது தான் கிடைக்கும். கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதை தூக்கி பிடிச்சி வச்சுக்கிறதும் கீழே விடுறதும் உங்கள் கையில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நான் உங்களுடைய ஒரு முழுமையான ஒரு அப்பான்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம், எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால நீங்கள் என் கையில் ஒப்படைக்கிற ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் வீண் போகாது. மற்றவங்க சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குதே அது நடக்குதுன்னு, ஆனால் நான் மட்டும் சொல்வேன், எந்த ஒரு விஷயமும் உங்களை மீறி நடக்காதுல்ல. வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிச்சயமாக நீ கஷ்டப்படுகிறாய். நீ கஷ்டப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு திருப்பங்களும் கட்டாயமாக
ஒரு நாள் உன்னை ஒருவன் தோற்கடிக்கலாம் என்று நினைத்தால் அவன்தான் அடுத்த நாள் தோற்று போவானே தவிர, நிச்சயமாக சத்தியமாக ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தோற்கடிக்க விடமாட்டேன். உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் தோற்று போவானே தவிர நீ தோற்று போக மாட்டாய் என்பதை நான் இந்த நேரத்தில் சந்தோஷமாக சொல்கிறேன். நீ படாத பாடுபட்டு விட்டாய். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய். நிறைய துரோகங்கள், நிறைய கண்ணீர், நிறைய மன உளைச்சல் என்று பட்டுவிட்டாய். இதற்கு மேல் நீ எந்த ஒரு நிலையிலும் சரிதான், எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. பொறுத்திருந்து பார், எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய திருப்பங்கள் வருகிறது என்று. நீ பொறுத்தில்லாமல் இருப்பதினால்தான் எல்லாமே குழம்பி நிற்கிறது. இந்த சாயிடம் ஒப்படைத்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக அமைத்து தரப்படும். ஒரு தெய்வத்திடம் ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் என்று. சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு மனிதர்களாலும் கெடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் தருகிறேன். எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை நான் தருகிறேன். துவண்டு போய் இருக்கிறாய். நீ துவண்டு போய் இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் உனக்காக இன்பத்தை நானே கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த இன்பங்கள், அதாவது நீ எதிர்பார்க்கிற இன்பங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே வரும். அளவுக்கு மீறி நீ எதையும் ஆசைப்படவில்லை. அப்படியே உன்னை பார்த்து நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறாய் என்று சொல்கிறார்கள் என்றாலும் அதை நினைத்து கவலைப்படாதே. உன்னை ஆசைப்பட வைப்பதும் நானே, அதை தருவதும் நானே. எதெல்லாம் நீ கேட்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இஷ்டத்திற்கு தரப்போவது நானே. மற்றவர்கள் சொல்லலாம் இது தவறு, இது தவறு, அது தவறு என்று. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்யவில்லை. எல்லாம் நான் போடும் திட்டங்கள் மட்டுமே. நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பொறாமை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமைக்கான காரணம், நீ தெய்வத்துடைய பிள்ளை, தெய்வத்தோடே இருக்கிறாய். எல்லா நிமிஷமும் உனக்கு தெய்வம் உதவி செய்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு அவ்வளவு சுலபத்தில் தெய்வம் உதவி செய்வதில்லை. நீ என்ன செய்கிறாய்? இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் இவ்வளவு சீக்கிரமாக உதவி செய்கிறது என்று ஒரு பொறாமையான எண்ணம். எவ்வளவு விதமான கஷ்டங்கள் வந்தாலும் உன்னால் தாங்க முடிகிறது என்ற ஒரு எண்ணம். இவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவள் தாங்குகிறாளே என்ற ஒரு எண்ணம். தங்கமே, விடுவிடு, எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும், அது ஒரு நாள் முடியும். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது. இதற்கு மேல் வரப்போகும் அனைத்து விஷயங்களும் இன்பம் மட்டுமே. நிறைய காலங்கள் தோல்வியை சந்தித்தாய். இனி வரும் காலங்கள் தோல்வி அல்ல, இனி வரும் காலங்கள் அனைத்தும் வெற்றிதான். இப்பொழுதே உன்னுடைய கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பித்திருக்கும். வெற்றி என்ற ஒன்று கூடிய சீக்கிரமாக வெற்றியின் ருசியை பார்க்க போகிறாய். அதற்கு நான் பொறுப்பு. நிறைய சந்தோஷங்களை துளைத்த உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றும் வந்து அமரும் என்று சந்தோஷமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த சாய் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் நிலையாகவே உன்னோடு இருப்பேன். அதனால் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் அழாதே. புண்ணியம் உன்னை சுற்றுகிறது. எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த தவறு கர்மவினை உன்னை சுற்றியதோ அதற்கான தண்டனைகளை நீ அனுபவித்தாயோ அதே மாதிரி உனக்கான நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றுகிறது. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை இன்பமாக வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.